வணக்கம். மத்திய பிரதேசின் சிந்தாவாரா மாவட்டத்தில் கடந்த மாதம் 4ஆம் தேதி முதல் 26ஆம் தேதிக்குள் 1 முதல் 7 வயதுடைய 11 குழந்தைகள் மற்றும் ராஜஸ்தானில் 5 குழந்தைகள் என மொத்தம் 16 குழந்தைகள் சந்தேகத்திற்குரிய வகையில் உயிரிழந்தன. இதில் காய்ச்சல், சளி, இரும்பல் காரணமாக அவதிப்பட்ட குழந்தைகள் மருத்துவர்கள் பரிந்துரையின் பெயரில் மருந்துகள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்டு குழந்தைகள் பலியாகியுள்ளதாக தகவலும் வெளியானது. இது குறித்து மத்திய பிரதேச மாநில சுகாதாரத்துறை விசாரணையில் மேற்கொண்டதில் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்கசத்திரம் பகுதியில் செயல்பட்டு வரும் சீசன் பார்மா என்ற நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் கோல்ட்ரீட் மற்றும் வெவ்வேறு மாநிலத்தில் தயாரிக்கப்படும் ஆகிய 2 மருந்துகளால் மட்டுமே அக்குழந்தைகள் உட்கொண்டது விசாரணையில் கண்டறியப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இதன் தொடர்பாக பல்துறை விசாரணை குழுவை மத்திய அரசும் மத்திய பிரதேச அரசுக்கும் அமைத்துள்ளன. இதையடுத்து தமிழக மருந்து கட்டுப்பாட்டு துணை இயக்குனர் குருபாரதி தலைமையிலான குழுவினர் கடந்த 2 நாட்களாக சம்பந்தப்பட்ட மருத்துவ நிர்வாகம் ஆய்வு மேற்கொண்டதில் அது மட்டுமல்லாமல் மறு உத்தரவு வரும் வரை தமிழகத்தில் உள்ள முழு விற்பனையும் விநியோகத்தை நிறுத்தப்பட வேண்டும் என்ற உத்தரவை வழங்கியுள்ளனர். இதையடுத்து தற்போது சுங்கோசத்தில் இயங்கி வரும் சீசன் பார்மா நிறுவனத்தில் மறு உற்பத்தி வரும் வரையில் தமிழக மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் தற்போது காஞ்சிபுரம் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை சார்பில் அதன் ஆய்வுகளை மணிமேகலை என்ற நிறுவனத்தின் இயக்குனர் தயாரிக்கும் மருந்துகளை உயிரிழந்த குறித்து நோட்டீஸ் ஆனது தற்போது அந்த நிறுவனத்தின் முன்பாக ஒட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் ஆனது ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த உரிய விசாரணையில் அதே போன்று உரிய பதில் அளிக்காவிட்டால் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்ற தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.